ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். வைகுண்ட துவார தரிசனம் 10 நாட்களில் முதல் 3 நாட்கள் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களும் தேர்ந்தெடுக்கப்படாதவங்களும் ஜனவரி 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் உண்டான 300 பஸ் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட், விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்லாம் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அந்த டிக்கெட் புக் பண்ணவங்களும் புக் பண்ணாதவங்களும் ஆதார் கார்டே இல்லை, திருப்பதிக்கு போய் தரிசனம் செய்ய முடியுமா அப்படின்னு நினச்சிட்ருக்கிறவங்க கூட ஜனவரி 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதிக்குள்ளார எப்போ வேணாலும் நம்ம திருமலைக்கு போய் ஃப்ரீ பஸ்ஸில் ஏறினா அன்னைக்கு இருக்கிற க்ரௌடு பொறுத்து எந்த என்ட்ரி பாயிண்டில் நம்மளை இறக்கி விடணுமோ டிரைவர் இறக்கி விட்டுருவாங்க. அங்கே ஜாயின் பண்ணி இலவச தரிசனத்திலேயே திருப்பதி பெருமாளையும் தரிசனம் செய்துட்டு வைகுண்ட துவார தரிசனமும் செய்யலாம். குழுக்களில் தேர்ந்தெடுக்கப்பட்டோம், இந்த சர்வ தரிசனத்துலேயும் அகெயின் துவார தரிசனம் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருந்தீங்க. செய்யலாம். கீழ் திருப்பதியில் எந்த டோக்கனும் கொடுக்க மாட்டாங்க 10 நாட்களுக்குமே. ஸோ டிப்பில் செலக்ட் ஆகலை, ஆன்லைன் 300 தர்ஷன் டிக்கெட்டும் புக் பண்ணலை அப்படிங்கிறவங்களும் சரி, இல்லை நீங்கள் பண்ணியிருந்தாலும் சரி, டைரெக்டாக ஜாயின் பண்ணி பார்க்குற இந்த சர்வ தர்ஷனத்தில் துவார தரிசனம் செய்யலாம். எவ்வளோ நேரம் தரிசனத்துக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. 2ஆம் தேதியிலேருந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ 1ஆம் தேதியே அங்கே க்யூவில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படின்னா தரிசனம் 2ஆம் தேதியிலேருந்து தான் அலோவ் பண்ணுவாங்க. அப்போ இருக்கிற ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சேனலில் டெய்லியுமே ஷேர் பண்ணுறேன், டிடிடிலையும் ஷேர் பண்ணுவாங்க. அந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. 24 ஹவர்ஸும் க்யூ ஓப்பனில் தான் இருக்கும். நம்ம பிஎஸ்சியில் லாக்கர் கூட எடுத்துக்கலாம், ஆஃப்லைனில் திருமலாவில் ரூம் கூட எடுத்துக்கலாம். ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு டைரெக்டாக க்யூவில் ஜாயின் பண்ணி சர்வ தர்ஷனத்தில் துவார தரிசனம் செய்யலாம். ஸ்லாட் படி தான் விடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு டிப்பில் செலக்ட் ஆனவங்க ஒரு ஸ்லாட்டு சொல்லி கேட்குறீங்க. இந்த டைம் போகலாமா அந்த டைம் போகலாமான்ட்டு. ஆக்சுவலாக ரூல் படி வீடியோவில் ஏஇஓ சொல்லியிருக்கிறாங்க உங்களோட ஸ்லாட் படி வாங்க அப்படின்ட்டு. போனவங்க எப்படி ஸ்லாட் படி தான் விட்டாங்களா இல்லை கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அலோவ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது அந்த இன்ஃபர்மேஷனும் தெரிய வந்ததும் ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு ஆக்சுவலாக நீங்கள் செலக்ட் ஆனப்போ ஒரு ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அப்டேட் ஆகி 1 hour பிஃபோராக இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் கொடுக்கறதுனால அவங்க ஸ்லாட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இப்போதைக்கு ஸ்லாட் படி போங்க. வேறு ஏதாவது அதில் சேஞ்சஸ் இருந்தால் தெரிஞ்சுக்கிட்டு ஷேர் பண்ணுறேன். பட் ஆஸ் பர் ரூல் நம்ம ஸ்லாட் படி தான் போகணும். 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்க நாங்கள் டிப்பில் செலக்ட் ஆகிருக்கோம் அனுமதிப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அனுமதிப்பாங்க. தர்ஷன் க்யூலேயே நீங்கள் லக்கேஜ் மொபைல்லாம் கூட டெபாசிட் செய்துக்கலாம். துவார தரிசனத்தின் போது முதல் 3 நாட்கள் தான் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் தரிசனம்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. 30ஆம் தேதி 31ஆம் தேதி ஜனவரி 1ஆம் தேதி 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் யார் வேணாலும் நம்ம சர்வ தரிசனம் க்யூவில் ஜாயின் பண்ணி திருப்பதி பெருமாளையும் தரிசனம் செய்துட்டு வைகுண்ட துவார தரிசனமும் செய்யலாம். அக்காமடேஷன் பற்றி கேட்குறீங்க. ஆன்லைனில் டிப்பில் செலக்ட் ஆனவங்க 300 தரிசன டிக்கெட் புக் பண்ணவங்கலாம் திருமலாவில் துவார தரிசனத்தின் போது ரூம் வேணும் அப்படின்னா நேரில் தான் போய் நம்ம எடுக்கணும். காலையில் 5 மணி போல் சிஆர்வர் ரூம் புக்கிங் ஆஃபீஸில் கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்க. ஜென்ரலாக இந்த 10 நாட்களில் மட்ஸ்லலாம் கூட கொடுக்க மாட்டாங்க, டோனாஸ்க்கு தான் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ சிஆர்வர் ரூம் புக்கிங் ஆஃபீஸில் நம்ம போய் ரூம் எடுத்துக்கலாம். இல்லை கீழ் திருப்பதியில் ஸ்டே பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்லாட் டைம் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த டைம் பேஸ் பண்ணி கூட நம்ம தரிசனத்துக்கு க்யூவில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். டிப்பில் செலக்ட் ஆகியிருக்கேன், கியூஆர் கோட் அதில் இல்லை அப்படின்னு கேட்டிருந்தீங்க. டிடிடி கஸ்டமர் கேரில் ஒரு தடவை கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம டிடிடிக்கு ஏதாவது கருத்துக்கள் காம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் தெரியப்படுத்தணும் அப்படின்னா ஃபோன் பண்ணி சொல்லலாம். இல்லை டைரெக்டாக ஈஓ கிட்டே பேசணுன்னா டயல் யுவர் ஈஓலையும் பேசலாம். இது இல்லாமல் மெயிலில் இம்மிடியேட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. helpdesk@tirumala.org. உங்களுக்கு ஏதாவது தெரியப்படுத்தணும் அப்படின்னா அந்த நம்மளோட மெயில் யாருக்கு நீங்கள் இப்போ அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிட்றாங்க. அதை அப்டேட்டும் பண்ணுறாங்க. நீங்கள் மெயில் போடுங்க helpdesk@tirumala.org. அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் கூட நம்ம எப்போ வேணாலும் நம்மளோட கருத்துக்களை வீடியோவாகவோ எழுத்துக்களாகவோ தெரியப்படுத்தலாம். ஃபோன் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 9399399399. இந்த நம்பரை ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் நம்பரை ஓப்பன் பண்ணி உங்கள் நேமோ இல்லை ஃபீட்பேக் FEEDBACK ஏதாவது ஒன்று நீங்கள் அனுப்பிச்சிங்க அப்படின்னா அவங்க ஒரு ரிப்ளை கொடுப்பாங்க. அதில் ஃபீட்பேக் ஃபார்ம் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நம்மளோட பேர் ஃபஸ்ட்டு எழுதிக்கணும்,
நம்மளோட ஃபோன் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கும். வாட்ஸ்அப்பில் என்ன நம்பர் கொடுத்துருக்கோமோ அந்த நம்பர். அதற்கடுத்து நம்ம வீடியோவாகவும் தெரியப்படுத்தலாம், எழுத்துக்களாகவும் தெரியப்படுத்தலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க எந்த விஷயத்தை பற்றி நம்ம கருத்தை தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு. அதன் மூலமாக பர்சனலாக நமக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருந்தால் நீங்கள் எழுதியே டைப் பண்ணியே அனுப்பலாம், இல்லைனா கூட செலக்ட் பண்ணியும் தெரியப்படுத்தலாம். இது இல்லாமல் கால்ஸ் வேறு வருது. பட் அந்த காலில் நம்ம ஜஸ்ட்டு சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஆப்ஷன். பேசி புரிய வைக்கிற மாதிரி இல்லை. உங்களுக்கு ஏதாவது வேர்டிங்ஸில் தெரியப்படுத்தணும், நீங்கள் ஏதாவது அங்கே ஃபேஸ் பண்ணதை வீடியோவை எடுத்து டிடிடிக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். திருமலாவில் கூட டைரெக்டாகவே பக்தர்கள்கிட்ட கருத்து கணிப்பு கேட்குறாங்க சேவாக்ஸ் மூலமாக. அந்த மாதிரி நம்ம இருக்கும்போது யாராவது கேட்டால் கூட நம்ம கருத்துக்கள் தெரியப்படுத்தலாம். பட் அதுக்கு திருமலாவில் இருக்கணும். வீட்டில் இருக்கும்போதே உங்களுக்கு ஏதாவது தோணுது தெரியப்படுத்தணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட கருத்துக்கள் தெரியப்படுத்தலாம். இல்லை உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் சொல்லலாம். இன்றைக்கு புதன்கிழமை கீழ்திருப்பதியில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் 10,000 கோட்டா போல் மத்தியானம் 2:30 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. திவ்ய தர்ஷன் டோக்கன் 2,000 போல் கோட்டா ஓப்பன் பண்ணி பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன்னா விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ். ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்கிட்டு நம்ம நடந்தும் போகலாம், கார்ஜி பஸ்லேயும் போகலாம். திவ்ய தர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் வாங்குகிறோம்னா ஸ்ரீவாரி மெட்டுமலையாக தான் நம்ம நடந்து போகணும். மறுநாள் தரிசனத்துக்கு நாள் டோக்கன் கொடுக்குறாங்க. இல்லை டோக்கன்லாம் வேண்டாம், டைரெக்டாக போய் ஜாயின் பண்ணி சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா 12 மணி நேரம் ஆறுதா அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னமும் ஹெவி க்ரௌடு மாதிரி இல்லை, க்ரௌடு நார்மலாக தான் இருக்குது. அண்ட் திருமலாவில் ஆஃப்லைன் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் அன்னமய பவனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஸ்ரீவாணி பவனில் கொடுக்குறாங்க. ஏர்லி மார்னிங் நம்ம அங்கே இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டோம்னா 800 டிக்கெட்ஸ் டெய்லியும் கொடுக்குறாங்க. 10,500 பே பண்ணி திருப்பதி பெருமாள் அன்றைக்கி சாயந்தரமே கிட்ட குலசேகரன்படி வரைக்கும் போய் தரிசனம் செய்யலாம். நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 70,901 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 3.96 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 23,128 பேர். டிடிடியிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டோக்கன் வாங்குறீங்க, தர்ஷனத்துக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.